மெடிடேஷனுக்காக அந்த டைம்ல எந்திரிப்பாரு. எனக்கு ஒரு மெசேஜ் போடுவார், பிரதர் ஃப்ரீயா இருந்தா கூப்பிடுங்க, ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுங்க. உண்மையை சொல்லணும்னா அவர் பேசுவாரு, நான் நிறைய கேட்பேன். ஏன்னா அவருடைய பேச்சுல அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். என்னுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன். நீங்க ஒன்றும் இல்லை, சும்மா பாடுங்க. லிங்குசாமி சாருக்கு தெரியும் அவர் என்ன இந்த விழாக்கு இன்வைட் பண்ணோன்னு இது அபிராமி பேசுற மாதிரி இல்லையே வேற யாரோ வச்சு டூப் வச்சு பேசுறீங்களான்னு கேட்டார். அந்த அளவுக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா அது கேப்ல இருந்தா ஒரு பாட்டு போட்டு விடுங்க. அதனால்தான் நான் பூவை அவ்வளவு சீக்கிரமாக பயன்பாட்டிற்குள் வருகின்ற பொழுது மனசு அப்படி நிற்கும். பெர்னாட் ஷா எழுதுறாங்கயா ஒரு முறை, முடிந்தால் உங்களால் இதை புரிந்து கொள்ள பாருங்கள். நான் என் மேஜையில் இருக்கும் பூச்சாடிகளில் பூக்களை வைப்பதே இல்லை, ஏனென்றால் குழந்தைகளின் தலையை கொய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அருமையான நூலினை வெளியிட்டு பெருமை சேர்த்த நம்முடைய இயக்குனர் நடிகர் கௌதம் வாசுதேவ மேனன் அவர்கள் இப்போது பேச வருகிறார்கள். வாங்க. எதுக்கு என்ன கூப்பிட்டு இந்த நூலை வெளியிட சொல்றாங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க அவருடைய வட்டத்திலே. இவர் இருக்காரு, அவர் இருக்காரு அப்படின்லாம் நான் சொல்ல போறதில்லை. என்னுடைய நண்பன், என் நண்பன் நம்மாழ்வார் லிங்குசாமியின் பேரிடப்படாத ஆறுகள் எனும் நூலை நான் தான் வெளியிடணும். நான் ஏன் வெளியிடணும்னு ரெண்டே பேர், அந்த ரெண்டு பேரு நானும் என் நண்பனும். என்னை தெரியுமா? உங்கள் நிறைய பேருக்கு என்ன தெரியாது. நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்று என் நண்பனுக்கு நல்லா தெரியும். உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என் நண்பன் எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் நான் இங்க இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த 4 AM friend அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? 4 AM friend அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 மணிக்கு நம்ம எழுப்பி என்ன வேணாலும் பேசலாம். சோகத்தை சொல்லலாம், சந்தோஷத்தை சொல்லலாம், லவ் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதி இருக்குதான் 4 AM friend. அவருடைய 4 AM friend நான் தான். மெடிடேஷனுக்காக அந்த டைம்ல எந்திரிப்பாரு. எனக்கு ஒரு மெசேஜ் போடுவார், பிரதர் ஃப்ரீயா இருந்தா கூப்பிடுங்க, ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுங்க. அந்த மாதிரி ஒரு 200 மெசேஜ் என் போன்ல இருக்கு. என்னுடைய 7 AM friend அவரு. ஏன்னா நான் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி ஒரு 7 மணிக்கு மேல அவருக்கு நான் ஃபோன் போடுவேன். நிறைய பேசுவோம். என்ன பேசுவோம்? நாட்டு நலன் பத்தி பேசுவோம், சினிமா பத்தி பேசுவோம், என்னுடைய படங்கள் பத்தி, அவருடைய படங்கள் பத்தி. அவரோட கதை சொல்லுவாரு, நான் கதை சொல்லுவேன். மணிசர் பத்தி பேசுவோம். எங்களுக்கு ஒரு டைரக்டர்ஸ் குரூப் இருக்கு, ஒரு 8-10 பேர் அதில் இருக்காங்க. அதில் அடுத்தது என்ன அப்படின்னு பேசுவோம். உண்மையை சொல்லணும்னா அவர் பேசுவாரு, நான் நிறைய கேட்பேன். ஏன்னா அவருடைய பேச்சுல அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இருந்தால் கூட ஒரு பஞ்ச்லைன் ஒன்று சொல்லி என்னை சிரிக்க வைப்பார். பஞ்ச்லைன் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய நலனில் மிகவும் அக்கறை உள்ளவர் என்னுடைய நண்பன் லிங்குசாமி. என்னுடைய சினிமா பயணத்தில் என்னுடைய திரைக்கு வராத ஒரு படத்தை, அந்த படத்தின் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த படத்தை பற்றி அவர் நிறைய பேர்கிட்ட பேசி அந்த படத்துடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படம் வரும்னு மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரே ஒருத்தர் ஆக்சுவல் அவர் மட்டும்தான், என்னுடைய நண்பன். இது எங்களுக்குள்ள ஒரு 5 years போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளா தெரியும், பட் இந்த ஈக்குவேஷன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 years இருக்கு. 5 years போயிட்டு இருக்கு. அதனாலதான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். இந்த வெளியீடு எல்லாமே அப்படி இல்லைன்னா கூட நான் அங்க உட்கார்ந்துருப்பேன் அவருக்காக இன்னைக்கு. அது மட்டும் நல்லா தெரியும். அவர் பேச்சுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அந்த பஞ்ச் லைன் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால அவர் இந்த ஹைக்கூ ஸ்டைல் கவிதைகள் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இருந்தாலும் இந்த நூலை முன்கூட்டியே படிச்சப்போ எனக்கு இன்னும் இப்படி ஒரு சிந்தனை, இன்னும் இப்படி ஒரு கற்பனைன்னு எனக்கு தோணிச்சு. என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிச்ச மாதிரி கவிதைகள் இதில் இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த சிறிய வட்டம் நிலா
பெரிய வட்டம் வானம் கிணற்று தவளைக்கு. என்னுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன். இந்த கிணற்று தவளைன்றது நான் தான். அந்த சிறிய வட்டம் நிலா அப்படின்றது என்னுடைய ரிலீஸ் ஆகாத அந்த படம். அந்த பெரிய வட்டம் வந்து மற்றது எல்லாமே சினிமா, அடுத்த படம், அடுத்த ஸ்டெப், வாழ்க்கை எல்லாமே. அதுக்குள்ள போறதுக்கு இந்த சிறிய வட்டத்தை தாண்டி தான் நான் போக முடியும். பயமா இருக்கு. அந்த சிறிய வட்டத்துக்குள்ள போறதுக்கே எனக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங் தேவைப்படுது. அது படிக்கும் போது எனக்கு அது தோணிச்சு. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஃபோன்ல. இன்னொரு ஹைக்கூ, அமைதியாகிவிட்டது மைதானம், அமைதியாகிவிட்டது மைதானம், ஆவலில் கூடைப்பந்து வலை, சற்று நேரத்தில் பௌர்ணமி. இந்த கூடைப்பந்து வலை மேல பௌர்ணமி நிலா வந்து நிற்கும் போது அந்த கூடைப்பந்து வந்து நின்ன மாதிரி அந்த வலையை ஃபீல் பண்ணுது அப்படின்னு தலைவன் எழுதியிருக்கான். அதுல நான் என்ன யோசிச்சேன்னா, பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜினேஷன். அதை தாண்டி நான் என்ன யோசிச்சேன், தலைவன் சினிமாவில் பூந்து விளையாடுவான், பில்லியர்ட் ஸ்னூக்கர் விளையாடுவாருன்னு தெரியும், பாஸ்கெட் பால் கோர்ட் பக்கம் அவர் போனதே இல்லை, எப்படி இதை யோசிச்சாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் அந்த இமேஜினேஷனுக்கு உண்மையிலேயே இன்னொன்று, தீக்குச்சி உரசிய அதே கணத்தில் வானில் மின்னல் அப்படின்னு எழுதியிருக்காரு. எனக்கு உண்மையிலே ரன் படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இதுல எனக்கு கிடைச்சது. தீக்குச்சி உரசிய அதே கணத்தில் வானில் மின்னல். எனக்கு இது படிச்சப்ப என்ன தோணுச்சுன்னா, இதுல இவர் ஒரு ரொமான்டிக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எந்த நேரத்துல அந்த தீக்குச்சி உரசி இருக்கும், ஒரு வயலன்ஸ்க்கு உண்டான ஒரு தொடக்கமா இது இருக்கலாமா, இதை படமாக்கி, இது வந்து என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்ட்ல ஒரு சீனா இதை எழுதி இதை படமாக்கி என் தலைவனுக்கு போட்டு காமிக்கணும்னு நினைச்சேன். அவர் கோச்சிக்க மாட்டாரு தெரியும் எனக்கு. இந்த கற்பனை எல்லாம் எனக்குள் தூண்டிய இந்த நூலை படிக்கும்போது உங்களுக்கும் பல கற்பனைகள் தூண்ட போகும். என் நண்பன் என் லிங்குசாமி அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அண்ட் இந்த புக் உண்மையிலே எனக்கு முன்கூட்டியே நான் படிச்சப்போ இன்னொரு 20 ஹைக்கூ இதில் இருந்திருக்கலாமோ, ஒரு பேஜ்ல இன்னும் 2 இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நூலை பெற்றுக்கொண்ட நம்முடைய வணக்கத்திற்குரிய பாடுவதற்குரிய நடிகை, நல்ல பாடக்கூடியவங்க, இன்றைக்கும் ஜி தமிழில் நடுவராக இருக்கிறார்கள், எல்லா திறமைகளும் ஒருங்க பெற்ற, அதோடு இல்லை பேக்ரவுண்டு அவங்க பின்னணி குரலும் கொடுக்குறாங்க. விஸ்வரூபத்தில் கூட அவங்களுடைய குரல் இருக்குது. அந்த இவங்களுக்காக, பூஜா குமாருக்காக அவங்களுடைய குரல் தான் அது. ரொம்ப அற்புதமான திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய அபிராமி அவர்கள் இப்போது பேசுவார்கள். வாங்க. நீங்க ஒன்றும் இல்லை, சும்மா பாடுங்க. இல்ல, லிங்குசாமி சாருக்கு தெரியும் அவரை என்ன இந்த விழாக்கு இன்வைட் பண்ணோன்னு இது அபிராமி பேசுற மாதிரி இல்லையே, வேற யாரோ வச்சு டூப் வச்சு பேசுறீங்களான்னு கேட்டார். அந்த அளவுக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன். இல்லைன்னா அது டேப்ல இருந்தா ஒரு பாட்டு போட்டு விடுங்க. நான் லிப் சிங்க் வேணா பண்ணிடுறேன். இல்ல, முடிஞ்சா பாடுங்க, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சிரமம் இல்லாம நீங்க பாடலாம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள், மொழி மேலே அவ்வளோ பாண்டித்யம் உள்ளவர்கள். அவங்க முன்னாடி நான் வந்து மழலை மாறாத குழந்தை தான். ஸோ ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. பட் எனக்கு மொழி மேலே அவ்வளோ ஆர்வம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மொழிகள் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கேரளாவில் பிறந்து வளர்ந்துருந்தாலுமே தமிழ் அழகாக பேசணும், எந்த பாஷையில் நடித்தாலுமே அந்த பாஷையை நல்லா ஒழுங்காக பேசணுங்கிறதுக்கு நான் நிறைய முயற்சி எடுப்பேன். ஆனாலுமே லிங்குசாமி சார் வந்து இந்த புக்கை பெற்றுக்கொள்றதுக்கு என்னை கூப்பிட்டோன்னே நான் நினச்சேன், ஏன் என்ன எதுக்கு கூப்பிட்டாருன்னு நினச்சேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாதிரி ஹைக்கூகள் தான் இந்த புக்கில் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஒரு ஹைக்கூ சொன்னார், ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை, அவ்வளோதான் சொன்னார். திடீர்னு நான் சிரிச்சிட்டேன். அவர் உடனே சொன்னார், நீ சிரிச்ச இல்லையா, நீ புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு இருக்கு, அதனால தான் உன்னை இந்த புக்கை வாங்கிக்க நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த புக்கை பெற்றுக்கொள்ளறதுக்கு தகுதியானவள்னு நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐயா, எனக்கு இன்னைக்கு ஒரு புக்கு மட்டும் இல்லை, அழகான ஒரு தகவல் கூட கொடுத்துருக்கீங்க. நான் எப்போவோ பாடின ஒரு பாரதியார் கவிதையினால என்னோட கரியர்லேயே உள்ள பெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய படம் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட குரு சாரதா டீச்சரை நான் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சார் சொன்ன மாதிரி சாரதா கல்யாண சுந்தரம் தான் என்னோட இசை குரு.
எனக்கு என்ன நிஜமாலும் என்ன சொல்லணும்னு தெரியல. அதனால நான் ஒரு 3 வரி எழுதிட்டு வந்திருக்கேன். சார் சொன்னீங்க எல்லாரும் இன்னும் எழுதணும் படிக்கணுங்கிறது. நான் சின்ன வயசுல நான் எழுதுவேன், ஏதோ ஒன்று எழுதிட்டு இருப்பேன், போயம்னு நான் நினச்சிப்பேன். அது போயமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இது குறும்படம் மாதிரி கவிதைகளான இந்த புக்கோட வெளியீட்டு விழாங்கிறதுனால நான் 3 வரி தான் எழுதியிருக்கேன். அதோட நான் முடிச்சுக்கிறேன். உன் பெண்ணிலிருந்து பிறந்த படைப்பை பெற்றுக்கொள்ள வந்தேன் இந்த பெண். என் நண்பனின் முனைப்பு என் பெண் முனையை கிறுக்க வைத்தது. சிலந்தி வலைகளில் நூலுக்குள் சிக்கி கிடந்த என் கற்பனையை பிரித்தெழுப்பிய உன்னுடைய இந்த நூலுக்கு நன்றி. தேங்க்யூ. உலகத் தமிழ் சங்கத்தினுடைய இயக்குனராக எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பிரதிநிதியாக இருக்கின்ற வணக்கத்திற்குரிய பேராசிரியை டாக்டர் பர்வீன் சுல்தான் அவர்கள் இப்போது தன்னுடைய கருத்துரையை தர இருக்கிறார். வாங்க. கவிதையை கடத்த தெரிந்த ஒரு கலைஞன் லிங்குசாமி. மேடையில் பெருமக்கள் நிறைய பேர் வீற்றிருக்கிறார்கள். நம்முடைய ஐயா ஞான சம்பந்தம் அவர்கள் நகைச்சுவையை பேசினால் காமெடிங்கிறதுக்கும் ஹியூமருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹியூமர் இருக்குல்ல, அது நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல யோசிச்சாலும் குலுங்கி குலுங்கி உள்ள சிரிக்க வைக்கும் நம்மள. அவருடைய குரலே ஒரு ஹியூமர் குரலாக இயற்கை அவருக்கு கொடுத்துருச்சு. அவருடைய டோன், தொனி, எது சொன்னாலும் அவர்கிட்ட நம்ம சிரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இயற்கை வரம் பெற்ற நம்முடைய ஞான சம்பந்தம். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் கவிதை வைப்பார் லிங்குசாமி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஃப்ரேம கவிதையா வைக்கிறது கௌதம் அவருடைய பார்த்திருக்கேன். கவிதையாவே இருக்கிறது அபிராமி. பிருந்தா சாரதி என்னுடைய கெழுதகை நண்பர். என்னை புலிக்குட்டி என்று அன்போடு அழைக்கக்கூடிய அண்ணன் ஜெயபாஸ்கரன், அண்ணன் சிவகுமார். இப்போ ஜெயபாஸ்கரர் அண்ணா அவ்வளவு ஆற்றொழுக்காக பேசுகின்ற பொழுது நான் அண்ணா என்று ஏன் தடுத்தேன்னா, அவர் கவிதையை மட்டும் சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் நான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். அதையே நானே சொல்லிக்கிறேனேன்னு சொல்லிட்டு தான் போன்ல ஒரு வாட்டி சொன்னார், புலிக்குட்டி கீழே விழுந்துட்டேன், பதறிட்டேன். நான் எங்கன்னா ஒரு மலைச்சரிவுக்குள்ள வரும்பொழுது விழுந்துட்டேன் சொல்லிட்டு அவர் சொன்னார் பாருங்க, உண்மையான கவிஞன். ஏன் தெரியுமா? அவர் சொல்றார், அந்த மலையை பார்த்து கொண்டே வந்தேன், அந்த மலையை என்னுடைய கால்கள் கடந்து கொண்டே இருந்தது, எங்கே சரிந்ததுன்னு தெரியல, விழுந்துட்டேன் புலிக்குட்டி. தூக்கிட்டு வந்துட்டாங்க, கொஞ்ச நேரத்துல மேகம் கவிழ்ந்துருச்சு, ஒரு 10 நிமிஷத்துல. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் என்னை கூட்டிட்டு போயிடுச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னும் நான் மலையை பார்ப்பதற்கு எனக்கு 2 கண்களாக இருந்த என் கண்ணாடி இன்னும் அந்த மலையை அங்கேயே பார்த்து கொண்டுதான் இருக்கிறதுன்னு சொல்றேன். நான் உடனே எனக்கு கண்கள் பணிச்சிருச்சு, என்ன நான் வழியிலையும் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு. ஆக இந்த மேடையில் இருப்பதற்கு என்று ஒரு தகுதிப்பாடு இருக்கிறது என்றால் அது கவிதை மனம்தான். கால்டுவெல் ரொம்ப தெரிஞ்ச நண்பர், என்னன்னு தெரியல இன்னைக்கு பர்சன்டேஜ பேசிட்டு போயிருக்கு. உங்க சான்ஸ் முடிஞ்சு போச்சு. 100% இருக்கக்கூடிய ஒரு பெண்மையை பார்த்திருக்கீங்களா? அதற்கு பேர் பராசக்தி. அதான் பெரும் அழகியலாகவே பார்த்து கொண்டிருந்தால் அப்படித்தான் தோன்றும். சக்தி வடிவமானவள் அவள். நம்முடைய லிங்குசாமி சாரை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த சில கவிதைகளை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துவிடவே முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக அரசு நிறுவனமான உலக தமிழ் சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்து நான் 1 மாதம் கூட நிறைவடையவில்லை. நேரடியாக அங்கிருந்து புறப்பட்டு நான் வருகிறேன். வந்துவிடவே முடியாத சூழ்நிலையில் கூட நான் லிங்குசாமி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் எப்பொழுதும் அப்பா என்று அழைப்பேன் கவிக்கு அப்துல் ரஹ்மான். அவருக்கு அவர் ரொம்ப நெருக்கம். என்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் ஷாஜமாலுதீன், அவர் ஒரு இயற்கையாக ஒரு கவிஞர். அவர் உருதுல அவர் கவிதை சொல்லுவார்.
அந்த கவிதைகள் என்னுடைய வீட்டுல ஒரு புகை போல, ஒரு சாம்பிராணி புகை போல இருக்கும் வீட்டுல. அப்பா இருந்தாருன்னா கவிதை அப்படி இருக்கும். எங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்து, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சார், என்னுடைய அப்பா பக்கத்துல உட்கார்ந்துட்டு நான் அந்த கவிதைகளை கேட்கும்போது அவர்களுடைய கண்களை பார்ப்பேன். அதற்கு பிறகு அந்த கண்களை, அப்படியான ஒரு கண்கள், ஒரு நீர் கோர்த்து ஒரு ப்ளூ கலர் கொஞ்சம் இருக்கும் அப்பாவுக்கு அந்த கண்ணுக்குள்ள. எந்த கவிதை சொன்னாலும் உடனே கண்ணெல்லாம் ரெட் ஆகி ஒரு மாதிரி நீர் கோர்க்கும். அந்த கண்களை நான் மறுபடியும் லிங்குசாமி அவர்களின் கண்களில் பார்த்தேன். அது எப்படி வரும் அப்படின்னா, சும்மா ஏதாவது ஒரு பூ மலர்ந்தா கூட அப்பாவால சிரிக்க முடியும், ஒரு குழந்தை அழுதா அப்பாவால சேர்ந்து அழ முடியும். இந்த கவிதை மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் முக்கியம். இந்த மனம் கொண்டவராக லிங்குசாமி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் நான் ஒரு பேராசிரியராக 25 ஆண்டுகள் இணை பேராசிரியராகவும் எஸ்ஐடி கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த மாணவர்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்ப்பது, ஒரு விஷயத்தை பரவலாக்குவது மிக மிக கஷ்டம். முக்கியமா கவிதைகளை. இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கவிதை புக்கு போடுறீங்க. யார் படிக்கிறா? யார் படிக்கிறாங்க? படிக்க வைக்கணும்ல. படிக்க தகுந்த நூல்கள் தானே அவை. அப்படித்தானே அந்த புத்தகங்கள் வருது. அதை பரவலாக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு பல பேர் கவிதை எழுதுறத நிறுத்திட்டாங்க. நான் சொல்லுகிறேன், வரலாறு சொல்லுகிறேன், கடந்த 4 ஆண்டு காலமாக 5000 எடுத்துக்கிட்டா கூட 20,000 பேரை கவிதை எழுத, அதுவும் மற்றவர்கள் வாசிக்க, இன்பமாக வாசிக்க வைத்த கவிதைகளை எழுத வைத்தவர் லிங்குசாமி. அவர் கவிதையை எழுத வைக்கிறார். என்கிட்ட சொல்றார், அம்மா இந்த வாட்டி 8000 கவிதைமா. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், இந்த பிருந்தா சாரதி, இந்த ஜெயபாஸ்கரன் அண்ணாலாம் தான் அந்த குழுவில் இருக்கிறாங்க. ஒரு கவிதை படிச்சாலே போதை ஏறிடுது. எப்படி உயிரோட இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 8000 கவிதைகளை படிச்சு அதுல இருந்து 500 எடுத்து, அதுல இருந்து ஒரு 50 எடுத்து, அதுல ஒரு முதல் பரிசு அறிவிச்சு அந்த புத்தகத்தை போடுறது இருக்குல்ல. நான் இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லும் போது கேமரா லிங்குசாமி சார் கிட்ட போடுங்க, இதுக்கு முன்னால எடிட் பண்ணி போடும்பொழுது இந்த பெரிய மூச்சு ஒண்ணு விட்டார் அவர். 8000 பேரை கவிதை எழுத வைப்பது, அந்த கவிதைகளை கொண்டு அதுல அப்படியே அதை சல்லிச்சு அதுல இருந்து ஒரு கவிதை எடுக்கிறது முதல் பரிசு பெற்ற கவிதை. எனக்கு ஒரு முறை நான் பேசிக்கொண்டே இருந்தேன் லிங்கு சார். ஏதோ ஒரு குழந்தைகளுடைய கூட்டம் தான், மாணவர்கள் கூட்டம். அதை பேசுகிறேன், எனக்கு வார்த்தைகள் வரவில்லை, எனக்கு தழும்புகிறது, எனக்கு தொண்டையெல்லாம் அப்படி அடைக்குது. இப்படி எழுதிட்டானே ஒருத்தன், இப்படி எழுதிட்டானே, இவர் தான் அந்த புக்கா போடுறார். அது தலைப்பே அந்த புத்தகத்துக்கு அதுதான். நான் நினைக்கிறேன் 3வது புத்தகம்னு நினைக்கிறேன். மெல்ல அசைந்தது கோவில் யானைன்னு பேர் அதுக்கு. அந்த கவிதையை நான் சொல்லுகிறேன், இன்று இரவு உங்களால் உறங்கவே முடியாது. தன் நிழலை காடென நினைத்து மெல்ல அசைந்தது கோவில் யானை. ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா அந்த யானைய? இந்த சுப்புலட்சுமி ஒருத்தி இறந்து போனா குன்றக்குடியில. எப்படி செத்து போனா அவ எனக்கு ஃப்ரெண்டு. நான் போனா அவளுக்கு நான் பெருச்சம்பழம் வாங்கிட்டார். இறந்து போனா. எங்கேயும் இல்லை. அவர்கள் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்திலும், ஒரு பாகர்கள் இடத்திலும், ஜூலையும் கோவில்களையும் யானைகள் இருக்கின்றன. அந்த யானை காலிலே சங்கிலி போட்டிருக்கக்கூடிய அந்த யானை தன்னுடைய நிழலை காடென நினைத்து அப்படி அசைஞ்சதுன்னா என்ன மாதிரியான மனசு இருக்கணும் அந்த கவிஞனுக்கு? அவர்கள்தான் உயிர்களை காப்பாற்றக்கூடியவர்கள். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை என்றார். இந்த ஒரு கவிதை இப்படி எழுதுகின்றவர்களால் மழை பெய்யும். இந்த மனம்தான் ஹைக்கூ. ஒண்ணுல நான் இந்த முறை எங்களுடைய தமிழ் சங்கத்துக்கு, சங்க கூடத்துக்கு அமைச்சர் வந்திருந்தார். ஒரு மரத்தை அப்படி நடுறதுக்காக அவர் கையில கொடுத்தேன். வாங்கி அவர் நட்டு விட்டு போனார். பக்கத்தில் ஒரு பேராசிரியர் சொல்கிறார், ஒரு வினாடியில் இங்கு ஹைக்கூ நிகழ்ந்தது. திரும்பி பார்த்தேன், இல்லை நீங்கள்
அவருக்கு தரும் பொழுது அதை அவர் அப்படி பெற்று ரொம்ப கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒரு வினாடி பணிந்து அதை கொடுத்தீர்கள். அவர் அதை தூக்குறதுல கஷ்டப்பட அந்த பணிவு இருக்குல்ல, மற்றவர்களுடைய உயிரை தொடுவது இருக்குல்ல, அது ஹைக்கூ. அந்த ஹைக்கூவை தொட்டவர்கள் மிகச் சிலர் தான். எல்லோராலும் ஹைக்கூ எழுத முடியாது அண்ணா, சிலரால் தான் எழுத முடியும். அந்த சிலரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி தூக்கி போடுறாங்களே. அப்போ அண்ணன் பேசினார், 3 காப்பி என்றார்கள், 4 காப்பி என்றார்கள், 3 முதியவர்கள். 2ஆம் பரிசு கவிதை அது இந்த வருஷத்துல. பின்னால இருந்து தம்பி துடிக்குது, அது டீ இல்ல காப்பி, எல்லாம் ஒண்ணுதான் அவரு. இல்ல, டீயும் காப்பியும் ஒண்ணு இல்ல, முதியவர்களுக்கு டீயும் காப்பியும் ஒன்றில்லை. நண்பர்களோடு சேர்ந்து உட்காருகின்ற முதியவர்களுக்கு டீயும் காப்பியும் ஒன்றில்லை. 3 காப்பி என்றார்கள், 4 முதியவர்கள் என்பதுதான் கவிதை. அதிலெல்லாம் விளையாடப்படாது. அவர்களை அவர்களாக இருக்க விடுவது இருக்கு இல்லையா. நான் அண்ணா கிட்ட சொன்னேன்ல, அவர் சொன்ன சில கவிதைகள்ல ஒரு கவிதை எப்போதும் எனக்கு மனசுல நின்ன கவிதையை சொல்றேன். இதுல எல்லா கவிதைகளையும் மனசுல நின்னுச்சு லிங்கு சார். எல்லாத்தையும் பேசினா புக்கு வாங்க மாட்டாங்க. சில ஒரு சில கவிதைகளை மட்டும் சொல்றேன். இந்த கவிதைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கலை மனம், கவி மனம் இருக்கு. இந்த கலை மனம் இல்லாமல் இந்த கவிதையை எழுதவே முடியாது. நீங்களும் நானும் எழுத முடியாது. பாடலாசிரியர்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்க பாட்டு வாங்குறீங்கல்ல சார், நீங்க எல்லாம் சினிமால இயக்குனர்களா இருக்கக்கூடிய பாட்டு வாங்குறீங்கல்ல, எழுதப்பட்ட பாட்டு எல்லாம் கவிதை கிடையாது. அந்த பாட்டில் ஏதோ ஒரு வரி தான் கவிதை. அவன் தான் கவிஞன், அவன் தான் காலத்தால் நிற்பான். புரட்சி கமால் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கவிஞன், பாரதிதாசன் மாதிரி இலங்கை கவிஞர். அவர் நெஞ்சில அந்த லுங்கியை கட்டிட்டு ஒரு முண்டாபணியனோட மேலே கீழே நகர்ந்துட்டு இருந்தாராம். அவருடைய மாணவர் பதிவு செய்கிறார். நகர்ந்துட்டே இருந்தவர் எப்படி எழுதிட்டான், என்னப்பா எழுதிட்டான், யார் எழுதிட்டான், என்ன சார், இல்லைங்க எப்படியா எழுதிட்டான், இவன் எப்படி எழுதிட்டான், என்னன்னா கண்ணதாசன் புக்கு திருப்பி கிடக்குது. என்ன வரி தெரியுமா? நீங்களும் நானும் ரொம்ப கேட்ட பாட்டு தான், மலர்ந்தும் மலராத மலரும் விழி வண்ணமே. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நீங்களும் நானும் எழுதிடலாம். மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே எல்லாம் கஷ்டமான வரி கிடையாது, எழுதிடலாம். எழுதவே முடியாத வரி என்ன தெரியுமா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. இது எழுத முடியாது, கவிஞன் தான் எழுத முடியும். எல்லோரும் தான் பார்க்கிறோம், ஆனால் சிலருக்கு தான் அது பதிவு செய்ய வருகிறது. கொக்குதான், நிழல் தான், பியானோன்னு வருது இல்ல, அந்த வினாடி நிகழ்கிறது இல்லையா. நான் சொல்றேங்க, கடவுள் கூட நிகழ்வதுதான், எங்கேயோலாம் இல்ல, அது நிகழ்கிறது. அம்மா அப்பா, மனம், காதல், காமம் நிகழ்கிறது. நிகழ்ந்தால்தான் நான் உன்னை நேசிக்கிறேன், அப்புறம் உனக்காக நான் என் உயிரையும் விட்டுருவேன், அப்புறம் நான் என்ன பண்றேன்? சிம்பிள் கொஸ்டின். அது வேறங்க, அது அந்த உணர்வு வேறு. ஐயா அந்த வாட்டி வரலையா, நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்க போறோம் ஒரு ப்ரோக்ராம்க்கு பிரான்ஸ்க்கு. அங்க வெர்சல் பேலஸ், அதுக்குள்ள நாங்க போறோம். 3 மணி நேரம்ன்றாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் பாக்குறாங்க. நான் மட்டும் ஒரு பெரிய ஓவியத்தை மட்டும் பார்த்துட்டு நிக்கிறேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அந்த ஓவியத்தை தாண்டவே இல்லை. முடிஞ்சா நீங்களும் அங்க கடக்கும் பொழுது அதை பாருங்க. பெரிய ஓவியம், பெரும் மழை இரவு, பெரிய ராட்சதன் மேல இருந்து இறங்குறான். ஒரு ஆணை இப்படி 2 கரங்களால் இப்படி பிடிச்சிருக்கான். அவ்வளோ டீட்டெயில் அந்த ஓவியம். பிடிச்சிருக்கான். அவன் காலை பிடிச்சிட்டு இருக்கிறா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு காலால தான் ஒரு காலை பிடிச்சிருக்கா, 2 கையிலயும் குழந்தைகளை பிடிச்சிருக்கா. அந்த குழந்தைகளுடைய கால்களை 2-3 பெண்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க.
அந்த பெண்களினுடைய கால்களை 4-5 ஆண்கள் பிடித்திருக்கிறார்கள். அப்படி சங்கிலியா தொங்குது, அவன் பறக்கிறான். இதான் காட்சி. நான் பார்த்துட்டு வெளியில வந்துட்டேன். மனசுல ஒரு டவுட். பெருமழை இரவு, பெருமழை இரவு. ஓவியம் வரைஞ்சானே, எங்கிருந்துடா இவன் லைட் எடுத்தான்னு பார்த்தேன். மறுபடியும் உள்ள ஓடுனேங்க. நானு உள்ள ஓடி பார்த்தா அந்த பெருமழை இரவின் பாறைகளுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு மின்னல் வெட்டுகிறது. அந்த மின்னலின் வெளிச்சத்தில் அவன் இதை வரைந்திருக்கிறான். இதுதான் இந்த கவிதை. எப்போதும் கூவும் அந்த குயிலை காட்டி கொடுத்தது ஒரு மின்னல். கருப்பா தானே இருக்கு, யாரும் தான் பார்க்க முடியாதுல்ல. இருட்டாச்சுன்னா கருப்பு அப்படி. ஆனா மின்னல் அடிச்சதுல கவிஞனுக்கு குயில் கண்ணில் பட்டுருச்சு. அந்த குயிலை காட்டி கொடுத்தது ஒரு மின்னல் அப்படிங்கிற ஒரு கவிதைகளுக்கு ஊடாக இருக்கின்ற உயிர்ப்பை, தேடலை, நாட்டத்தை, வாழ்க்கையை, கரைதலை நான் புரிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அதுதான் கவிதையாக எனக்கு இருக்கிறது. இன்னொரு கவிதை அவருடையது. இங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க போல இருக்கு. அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. யார் எத்தனை முறை எந்த கவிதையை சொன்னாலும் நான் அதை வித்தியாசமாக சொல்லிவிட முடியும். ஏன் தெரியுமா? ஓஷோ சொல்வார், சொல் எனது, பொருள் உனது, உன் பொருளுக்குள் என் சொல் அடங்காது. அது வேறு. காலம் காலமாக நீங்க பொருளை ஒவ்வொரு சொல்லுக்கும் தேடிக்கொண்டே இருக்கலாம். அப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சொற்களின் குவியல் தான் கவிதை. இந்த கவிதையில எப்படி எழுதுறாரு பாருங்க அவரு. அமைதியாகிவிட்டது மைதானம், ஆவலில் கூடைப்பந்து வலை. இந்த ஆவலில் கூடைப்பந்து வலைங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கு. இந்த பார்வை இருக்கு இல்லையா? ஒரு பௌர்ணமி வரப்போகிறது. பௌர்ணமி கிட்ட, நிலா கிட்ட ஒரு குணம் உண்டு. எப்படி மேலே ஏறுமோ அப்படி கீழே இறங்கும். மேலே ஏறும், அப்படியே கீழே இறங்கும். பீச்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஏறுற மாதிரியே இறங்கும். அந்த கூடைப்பந்தினுடைய அந்த வலை சற்றே நேரத்திலே வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்காக காத்திருக்கிறது என்று சொன்னது அபாரமான படிமம். அது வெறும் கூடைப்பந்தின் வலை அல்ல, அது வெறும் பௌர்ணமி அல்ல. இதை புரிந்து கொள்கின்றவர்கள் கவிதையோடு வாழ்கிறார்கள், கவிதையாக வாழ்கிறார்கள். நான் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தேவார திருப்பதிகங்களையும் திருப்பாசுரங்களையும் பைபிளையும் திருக்குரானையும் வாசித்தபடி இருப்பவள். ஏன் தெரியுமா? கோடிக்கணக்கான மக்கள் வாசிக்கின்ற ஒரு நூலுக்குள் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை நான் தேடுகிறேன். எதற்காக இவர்கள் வாசிக்கிறார்கள்? தொடர்ந்து வாசிக்கிறார்கள்னா ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ல, உள்ள ஒண்ணு இருக்கணும்ல. அது என்னது? அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொன்னா நமக்கும் புரிய மாட்டேங்குது. நாம படிச்சு புரிஞ்சுக்கலாமே என்று தேடுகின்ற பொழுதுதான் கம்பனில் ஒரு வரி வரும். கோதாவரி கடந்துச்சா? அப்படி எப்படிடா கடந்துச்சுன்னா, சான்றோர் கவியென கிடந்தது கோதாவரி. ஒரு ஆறு எப்படிடா கிடக்குதுன்னா, கவி இல்ல, சான்றோர் கவி. ஒரு ஆறு அப்படித்தானே இருக்க முடியும். சான்றோர் கவியாகத்தானே ஆறு இருக்க முடியும். எனக்கு இவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஒரு கவிதை, அவங்க தேர்ந்தெடுத்த கவிதை ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னால எனக்கு போன்ல சொல்றார். நான் சில கவிதைகளை சொல்றேன். அவர் அந்த கவிதையை சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லிட்டு அவர் சொன்ன காரணம் இருக்குல்ல, அதுல சாங்ஷன் அண்ணா, ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். கொக்கோடு பறந்த மீன் தான் நீந்திய குளத்தின் முழு பரப்பையும் பார்த்தது. சான்ஸே இல்லைல்ல. கொக்கு வாயில மாட்டலன்னா அந்த காட்சியே கிடையாது. முடிஞ்சா மாட்டி பார்த்துக்கோங்க, மாட்டிக்கொள்ளுங்க.
எங்கள் வாழும் பரப்பை பார்க்க வேண்டும் என்றால் சில அப்படி போயிட்டு தான் வரணும், வராமல் கூட போகலாம். பார்க்க வேண்டும் என்றால் பயணத்திற்கு தயாராக. எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த பூலாம் சொன்னாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதை சின்ன வயசுல நான் படிச்சது. பூவை விற்று அதை விட சிறப்பானதாக எதை வாங்கிவிட முடியும்? இதை நான் மறக்கவே முடியாது இந்த கவிதையை. எனக்கு நீங்க அதாவது கவிதை உங்களது, புரிதல் என்னுடைய தானே, எனக்கு அந்த சுதந்திரம் உண்டு தானே. குப்பையில் பூக்காரன் குப்பையில் கொட்டுவது கூட பூக்களைத்தான் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார்ல, நினைச்சு பாருங்களேன். ஒரு மங்களத்திற்கு ஒரு பூவை போடுறோம், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, பாயை உதிரி பூவை எதால தொடுவோம்? தொடப்பத்தால தொடுவோம். அதனால்தான் நான் பூவை அவ்வளவு சீக்கிரமாக பயன்பாட்டிற்குள் வருகின்ற பொழுது மனசு அப்படி நிற்கும். பெர்னாட் ஷா எழுதுறான்யா ஒரு முறை, முடிந்தால் உங்களால் இதை புரிந்து கொள்ள பாருங்கள். நான் என் மேஜையில் இருக்கும் பூச்சாடிகளில் பூக்களை வைப்பதே இல்லை, ஏனென்றால் குழந்தைகளின் தலையை கொய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எங்கடாப்பா இருந்த நீ? என்ன எப்படிங்க இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? ஓஷோ சொல்கிறான், பூக்களை தரிசிக்க வேண்டுமா, புறப்பட்டு போ, கொண்டு வந்து வச்சுக்காத, போ பார்க்க போ, இது உயர்ந்தது. மலர்கின்ற அந்த பூவை அப்படியே பார்க்க போ. அடுத்து ஓஷோ சொல்வான் பூவை பற்றி, பூ மலர்கிறது அன்பை போல, முழுமையாக மலர்கிறது அன்பை போல. அது வாடும் மனங்களை போல, அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள். நிரந்தரமா உப்பு பூத்துக்கிட்டே இருக்கணும்னா காகித பூக்களைத்தான் நாட வேண்டியவர். அன்பாக இருக்கின்ற தருணங்கள், அந்த தருணங்கள் தான் சத்தியமானவை. என்கிட்ட இவ்வளவு அன்பா இருந்த, முந்தானத்து இருந்த, உண்மைதான். இப்ப இல்ல உண்மைதான். என் பொண்டாட்டி எப்பவுமே எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? கழுடுவேன் சார், கோவம் வரும் தான், சிரிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. எப்பொழுதும் மலர்ந்தே இருக்க முடியுமா? முடியாது. பூக்கடைக்காரன் குப்பை தொட்டியில் கூட அந்த பூக்களைத்தான் போடுவான். நீங்கள் மறுக்கவே முடியாது. இந்த வினாடிகளை நான் எப்படி சுமக்கிறேன் என்பதனை, ஒவ்வொரு கவிதையையும் என் உள்ளே நான் எப்படி பயணப்படுகிறேன் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுல நீங்க நினைக்கிறீங்களா சற்று நேரத்தில் பௌர்ணமி, ஆவலில் கூடைப்பந்து வலை, இதெல்லாம் அந்த கவிதைன்னு? இதுல உண்மையான கவிதை எது தெரியுமா? அமைதியாகிவிட்டது மைதானம் என்பதுதான். அமைதி ஆயிடுச்சுங்க. காத்திருப்பெல்லாம் அப்புறமா தான். அமைதியாகிவிட்டது மைதானம். இனி பந்து இல்லை, இனி விளையாட்டுக்காரர்கள் இல்லை, யாரும் இல்லை. அமைதியாகிவிட்டது மைதானம். காத்திருக்க தொடங்கியது கூடைப்பந்து வலை. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பௌர்ணமி வரும். இவருடைய புத்தகத்தில் தான், இவர் தேடிய கவிதையின் புத்தகத்தில் தான் பௌர்ணமி நிலவை பற்றிய ஒரு கவிதை வந்தது. உலகமெல்லாம் புகழ்பெற்ற கவிதை அது. ஞாபகம் இருக்கா லிங்கு சார்? அவரு கனிமொழி அம்மா தான் அதை பேசுறாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைன்னு அவங்க பேசுறாங்க, நான் மேடைகளில் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைன்னு நான் பேசுறேன். அவங்க பேசும்போதே அவங்க கண்கள் பணித்தன. நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அவங்கள. அவங்க என்ன பார்த்தாங்க, என் கண்ணிலையும் கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு. காத்திரமானது, அவ்வளவு காத்திரமானது. யாரால் புரிந்து கொள்ள முடியும் அதை? பெண் மனம், ஆண் மனம் என்று சொல்லுகிறோமே, அந்த மனங்களில் ஆழமாக இறங்கி அந்த முத்து குளிக்காமல் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். என்ன ஒரு வெறுமை, என்ன ஒரு காத்திருப்பு. அதற்கு பிறகு அது எடுக்கிற பெரிய டிசிஷன். எப்படி புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் இதை? நிலவை பற்றி இவர் எழுதிய அந்த வார்த்தையில் அமைதியாகிவிட்டது மைதானம் என்பதுதான் கவிதை என்று நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையிலே நாம் எல்லோரும் ஆரவாரமாக
பயணிக்கின்ற அந்த நேரத்தில் மட்டும் கவிஞன் அமைதியாக எதையோ கவனிக்கிறான். இது ரொம்ப ஒரு சட்டையரான ஒரு கவிதை சொல்றார். இது ஒரு பொது உடைமை ஒரு கவிதைக்கான விதை ஹைக்கூவில் விதைக்கப்பட்டிருக்கிறது. நெல் கவ்வி கூண்டேகிய கிளிக்கு தெரியாது, விதைத்தவனுக்குத்தான் சீட்டெடுத்தோம் என்பது. அவன் விதைச்ச நெல்ல அவன் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு குண்டுக்குள்ள போயிடுச்சு. நீங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கவிதை போதும். நான் சொல்லட்டுமா, ஜெயகாந்தன் அவர் உயிருடன் இருந்த காலத்திற்கு முன்னால் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதுவதை நிறுத்திவிட்டார். 20-30 ஆண்டுகள் கொண்டாடியது இந்த உலகம் அவரை எழுதி முடித்ததற்காக. அப்படிதான் கவிதைகள்லாம் ஒண்ணு போதும், சல 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 சலன்னு நிறைய இல்ல, ஒண்ணு போதும். அவர் சொன்னார்ல, இஸ்திரி போடுகின்ற தொழிலாளியின் வயிற்றில் எத்தனை சுருக்கங்க, ஒண்ணு போதும். ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை. லிங்கு ஆசை தவிர என்றான் புத்தன், அதை நான் ஆசை ஆசையாய் வாங்கினேன் என்றார். கவிதைகளை உலகத்திற்கு தரக்கூடியவர்கள் காலம் கடந்தும் நிற்கிறார்கள். ஒரு பாட்டை, ஒரு கவிதையை, ஒரு ஓவியத்தை, ஒரு சிற்பத்தை தந்துவிட்டு போகின்றவர்கள். எனக்கு தெரிந்து இந்த உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய ஆக பெரிய ப்ரொடக்ஷன் மனிதர்கள் தான். மனிதர்களை தான் அவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போறான். சிலர் தான் அந்த எனர்ஜியை வச்சு மனிதர்களை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம சில கலை பொருட்களை, கவிதைகளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் லிங்குவை அப்படித்தான் பார்க்கிறேன். அவர் சொன்ன அந்த கவிதைகளில் என் மனம் லயித்த காரணத்தினால் நான் 2 அவருடைய கவிதைகளை மட்டும் சொல்லிவிட்டு இடம் சாரலாம் என்று நினைக்கிறேன். சார், நாங்க எல்லாருமே இதுக்கு போயிருந்தோம்ல சார், ஹூஸ்டன் போயிருந்தோம்ல, ஐயா கூப்பிட்டு இருந்தாங்க. ஹூஸ்டன்ல நாசா கூப்பிட்டு போனீங்கல்ல சார் எங்களை எல்லாரையும். போனா முதல்ல நிலாவுல கால் வச்சவன் யாருன்னு கேட்டா ஆம்ஸ்ட்ராங் தானே. யார் முதல்ல கால் வச்சது? போட்டோ எடுக்க போறீங்களா? வரலாறு என்ன, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? குழந்தைகளுடைய பாட புத்தகத்துல என்ன இருக்கு? ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்கு. நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கா? அவங்க நாசால போய் பாருங்க. ஆக்சுவலா அந்த நாசால அவங்க சொல்ற அந்த களம் போய் இறங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வச்சவன் அவன் கிடையாதான். அவனுக்கு அந்த வாய்ப்பே அளிக்கல. வச்சவன் அவன் தான், ஆனா வாய்ப்பே அவனுக்கு கொடுக்கல. யாருக்கு வாய்ப்பு வந்ததுன்னா, இதுதான் முக்கியமானது, யாருக்கு வாய்ப்பு வந்ததுன்னா எட்வின் சி ஆல்ட்ரின், அவனுக்கு தான் அந்த வாய்ப்பு வந்தது. அவன் யாருன்னா ஒரிஜினல் ஸ்பேஸ்மேன். அவன் 13 வருஷம் ஸ்பேஸ்மேன்ஷிப்ல இருந்தவன். அவன் திறக்குது, கீழே பார்க்கறான், மேல இருந்து ஆணை வந்ததான், now the captain shall pass. அவன் கீழே பார்த்தானா, ஒரு வினாடி நின்னானா. என்ன பயம்னா, ஒரிஜினல் இது வரைக்கும் ஆர்டிபிஷியல், உள்ள இறங்கலாமா, என்ன கேஸ் இருக்கும், எப்படி இருக்கும் தெரியாது, பயத்துல நின்னானாங்க. 5 seconds, உடனே ஆணை வந்துச்சான், now the next person shall pass. பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு நீல் ஆம்ஸ்ட்ராங், டக்குன்னு கால் வச்சுட்டார். வரலாற்றில் அவர் இடம் பெற்று விட்டார். ஆனா நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சதுக்கு காரணத்தை பின்னால் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாதான், அவன் சீமேனா. அவன் ஆழ்கடலில் குதித்து 12 ஆண்டுகள் பயிற்சி பெற்ற ஒரு போர் வீரர், மிலிட்டரியில இருந்திருக்கான். அவன் அந்த கப்பல் படையில் இருந்த காரணத்தினால் அவன் உள்ள நுழைஞ்சி அதை கீழே வந்து அவன் தொடர்றதுங்கிறது தெரியாத தண்ணீரில் கால் வைக்கக்கூடிய அந்த துணிச்சல் அவனுக்கு இருந்ததனால் அவன் அங்க போயிட்டான்னு நான் அந்த கதையை படிச்சேன் ஆம்ஸ்ட்ராங் பத்தி. எனக்கு தெரிஞ்சு ஆம்ஸ்ட்ராங் தான் நிலவுல கால் பதித்தான் என்பது குழந்தைகள் நம் ஜெனரேஷன் போல புத்தகத்தை வைத்து படிக்கவே இல்லை. இந்த ஜெனரேஷன் சந்திரனை தொட்டது யார், அந்த பாட்டு படிச்சுதான் நிறைய பேருக்கு ஆம்ஸ்ட்ராங்னே தெரியும். அவங்க படிச்செல்லாம் வரல, உங்களால தான் வந்தாங்க.
சார் ஒரு வார்த்தை கேட்கிறார், ரொம்ப ஆழமான வார்த்தை, எழுச்சியான. நான்லாம் வந்து தன்னெழுச்சி ஸ்பீக்கா, ஐம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கா. என்ன சொல்றார் பாரு, நிலவை காட்டி சோறு ஊட்டி இருப்பாள் அம்மா, ஐ எம் ஸ்ட்ராங் இருக்கு இல்ல. அவன் அப்படி அப்படியே அப்படியே அவன் நிலவுக்கு போனான், நிலவுக்கே போயிட்டானே. எவ்வளவு பெரிய கவிதை இது. கொஞ்சம் குழம்பித்தான் போயிருக்கும் பறவை முதல் விமானம் பார்த்து. டே அப்பா, எங்கடா இருந்த நீ? கொஞ்சம் குழம்பித்தான் போயிருக்கும்ல பறவை. யாரா இதுன்னு நான் சமீபத்துலங்க இந்த பறவைகள் இருக்குல்ல, எனக்கு லிங்கு சாரையும் ஜெயபாஸ்கர் அண்ணாவையும் பிருந்தா பார்த்த சாரதியையும் நாடி நாடி நான் படிப்பதற்கு காரணம், அவர்கள் இயற்கையை நேசிக்கின்றார்கள், உயிர்களை நேசிக்கின்றார்கள். இயற்கையை நேசித்து காற்றை மட்டும் அவர்கள் சுவாசிப்பதில்லை, அந்த காற்றை சுவாசிக்கும் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறார். ஒண்ணும் இல்ல, நான் எங்க அப்பாவுடைய கண்ணை பத்தி சொன்னேன்ல, முடிஞ்சா அவர் தியானம் பண்றவர் கண்ணை காட்ட மாட்டார், எங்க அப்பாவும் கண்ணை காட்ட மாட்டார் சாதாரணமா. அந்த கண்களை நீங்க ரொம்ப நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, புலி இருக்குல்ல, சிங்கம், புலி, யானை, முதலை, கொக்கு, அந்த கண்கள்ல இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தான் பார்த்தா அந்த ஒரு நினைவு வரும். அந்த மிருகங்கள்லாம் எந்த முன்முடிவுகளும் இல்லாமல் பார்க்கும்ல, அந்த முன்முடிவுகள் இல்லாமல் பார்க்கக்கூடிய கண்கள் லிங்குக்கு. எந்த முன்முடிவுகளும் இல்லாமல் அவர் பார்ப்பார். அந்த கண்கள்ல முன்முடிவுகளே இருக்காது. கற்றல் நிகழும், அந்த வினாடியில் கற்றல் நிகழ்ந்து அவர் ஏதோ ஒண்ணு செய்வார். நான் அவரை வைத்து நான் பேட்டி எடுத்தேன். அப்பொழுதுதான் அவர்களுடைய கண்களை பார்த்தேன். எங்கேயோ பார்த்திருக்கேன் இந்த நம்ம அப்பா கண்ணு. இந்த நெருக்கம் இருக்கு இல்லையா, நான் உணர்ந்த கவிதை உலகத்திற்குள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள தெரிந்த மற்றொரு உயிரை நான் பார்க்கிறேன். என் இளம் பிரயாத்திலிருந்து நான் கண்ட அந்த கவி கண்களை நான் இங்கே பார்க்கிறேன். எங்க ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மானோ அப்படிதான். அவருடைய விரல்கள் பேசும், அவருடைய உதடுகள் பேசும், ஒரு புல்லாங்குழல் போல கைகளை அப்படியே நகர்த்தி நகர்த்தி பேசுவார். இயற்கையை நேசிக்க கூடியவர்கள். ஜெயபாஸ்கர் அண்ணாவும் அப்படித்தான். அவருடைய கவிதைகள், பிருந்தாவும் அப்படித்தான். கவிஞர்கள் இவங்கெல்லாம் கமர்ஷியல் கவிஞர்கள் இல்லை, மக்கள் வரைக்கும் போய் சேர வேண்டிய கவிஞர்கள். அந்த கடமை எங்களுடையதாகவே இருந்துவிட்டு போகட்டும். நாங்கள் அதை எடுத்து செல்கிறோம், உங்கள் கவிதைகளை எடுத்து செல்கிறோம். நீங்கள் உங்களை சுமந்து செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையது. ஆனால் இந்த உலகத்திற்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இல்லையா. புத்தரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, தியானம் பண்ற ஆளு. கவிதை எப்படி எழுதுறாரு பாருங்க. அசோகர் இத்தனை மரங்களை நட்டார், அதில் ஒன்று கூடவா போதி மரமாக இல்லை? எல்லாம் அரச மரம் தான் சார். புத்தன் உட்கார்ந்தா தான் அது போதி மரம். எல்லாம் புத்தகங்கள் தான். எல்லாரும் வாசிப்பாளர்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருதா? புக்கு புரிஞ்சிருதா எல்லாருக்கும்? புரிந்தவர்கள் தான் புத்தர்கள், புரிந்தவர்கள் தான் புத்தகங்களையே போதி மரமாக்குகிறார்கள். அது அந்த தியானத்திற்குள் செல்லக்கூடிய அந்த கவிதைகளை கொண்டிருக்கிறார் லிங்குசாமி. இந்த புத்தகத்தை வாங்குவது என்பது ரொம்ப முக்கியம். நான் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தேன். யானை கவுனம் என்று ஒரு அரிசி வகை அங்க போட்டிருந்தாங்க. பெருசு பெருசா வளருமா. அந்த ஆள் சொல்றார், அந்த ஓனர், அந்த நிலத்திற்கான ஓனர் சொல்றார், அவர் கல்வியல் ஆளர், அவர் சேதுகுமணன் அவருக்கு பேரு. அவர் சொல்றார், அம்மா பல நேரங்கள்ல நாங்க அறுவடை பண்ண போகும்போது யானை கவுனத்தை மட்டும் அறுவடை பண்ண மாட்டோமா. ஏன் யான்னு கேட்டார். யானை கவுனத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதி இருக்குல்ல, அங்கதான் தேன் சிட்டு கூடு கட்டுமா. சரியா? நான் இங்க பேர்ணம்பெட்க்கு ஒரு வாட்டி போயிருந்த போது, பேர்ணம்பெட்ல ஒரு வயதான அம்மா மடி நிறைய மஷ்ரூம்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு, காளான் வச்சுக்கிட்டு இப்படி மடியில இப்படி வச்சுக்கிட்டு போத்து, அவன் பை இப்படி வச்சுக்கிட்டுச்சு, இது போட்டுட்டு இப்படி வச்சுக்கிடுச்சு, காதை திருகிட்டே வருது தன்னுடைய பேரனை. ஏமா திட்டுறீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் புடுங்கி போட பார்த்தான். எல்லாம் நாமளே தின்னுட்டோம்னா ஆடு மாடு என்ன திங்கும்?
இந்த மொழி இருக்குல்ல, இந்த பழமையான பாட்டி மொழி இருக்குல்ல, அது கவிதை மொழி, கவிஞன் மொழி. எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த கவிதையால் மனதை தொட்டிருக்கிறீர்கள் நீங்கள் லிங்கு சார். வயல் முழுக்க வண்ணத்து பூச்சிகள், என்ன செய்வது, களை பறிக்க வேண்டுமே. களை பறிக்கணும், பட்டாம்பூச்சியா பறக்குது, என்ன பண்றதுன்னு களை பறிக்காம நின்றுட்டு இருக்கான் மனுஷன். களை பறிக்க தெரிந்திருந்தால் இன்றைக்கு வேறு சில உயரங்களை இன்னும் எட்டலாம். பட்டாம்பூச்சிகளுக்காக விட்டு விடுகிறீர்கள் போல. நீ தினமும் இதை அவர் சொன்னாரு, நீ தினமும் பால்கனியில் அங்கும் இங்கும் நடந்தபடியே படிப்பாய், அது வரலாறு. அது எப்படி லவ் பண்றதுக்கு? லவ் பண்ண கவிதை வந்துருமா சார்? கண்டிப்பான யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்தார். அவர் சொன்னார்ல, பேன் பார்த்துட்டு முடி பின்ற அம்மாக்கு பொண்ணு சொன்ன பதில், நீ வேணாலும் திட்டு ஒருத்த. கவிதைகளை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செலுத்துவோம். நாமும் அந்த கவிதைகளை வாசிப்போம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் Z, ஜெனரேஷன் ஆல்பா, ஜெனரேஷன் பீட்டா வந்துருச்சு. இந்த குழந்தைகளுக்கு எது சொன்னாலும் புரியல. சூடா இருக்கு, பாத்திரத்தை புடினா இப்படி நீட்டுது, இங்க புடின இப்படிதான் நீட்டுது, இங்க புடி இப்படிதான் நீட்டுது. கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்ல ஆரம்பிச்சது அந்த அம்மா அந்த குழந்தைய. அப்புறமா தான் அந்த காதை பிடிக்குது. ஒரு டீச்சரா சொல்லவா என்ன பிரச்சனைன்னு ஓவரா ரீல்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, யார் சொன்னாலும் புரியாது, மந்தமாயிரும். ஒரு கவிதை போதும் மனதை ஆக்டிவேட் பண்றதுக்கு, மனதை தியான நிலைக்கு கொண்டு செலுத்துவதற்கு. பிள்ளைகளுக்கு கவிதைகள் வாசிக்க கற்றுக் கொடுப்போம். மரபு கவிதைகள் வாசிப்பது குறைந்து போயிருக்கக்கூடிய நிலைமையில் நீண்ட நீண்ட கவிதைகளை வாசிப்பதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை வந்து வாய்க்கின்ற பொழுது மொழியாசிரியை நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஹைக்கூவை உலகம் முழுக்க கொண்டு செலுத்துங்கள். நிச்சயமாக நம் மரபும் நம்முடைய வாழ்வியலும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அந்த முயற்சியை மேற்கொண்ட பெயரிடப்படாத ஆறுகள் என்ற தலைப்பிட்ட லிங்குசாமி இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும், பல கவிதைகள் தர வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வீடு இருந்து விட்டது, அதனால் என்ன, நட்சத்திரங்களை இன்னும் நன்றாக பார்க்கலாம். இப்படி எது நிகழ்ந்தாலும் சரியா 6 மணிக்கு தொடக்கணும், ஞாபகம் இருக்குங்களா? மணி 9. பாகுபலி கூட இவ்வளவு நேரம் ஓடாது. நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர்ல அது என்னன்னே தெரியாம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல முன்னாடி ஒரு பையன் உட்காந்து சொல்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாயில. வணக்கம், ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது, கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.